கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயா 60:1. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று சொல்லி ஆண்டவருடைய நாம மகிமை உண்டாக ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பிரகாசிக்க பண்ண வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அதுவே தான் இயேசு சொல்லும்போது சொல்கிறார், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சங்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவன் அவர் நம்மை எழும்பி பிரகாசிக்க சொல்லுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யார் பிரகாசிப்பார்? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வேதத்திலே பார்க்கும் பொழுது யோவான் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய வசனம் 1:9 சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து எந்த மனுஷனும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி என்று சொல்லி, எந்த மனிதன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறானோ அந்த மனிதன் பிரகாசிக்கிறவனாக காணப்படுவான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருக்குள் நாம் இருக்கும் பொழுது அவர் நம்மை பிரகாசிக்க பண்ணுவார் என்றால் அவர் அஜீவ ஒளியாக இருக்கிறார். ஆதியிலே வேதம் சொல்கிறது, அவருக்குள் இருக்க ஜீவன் அது வெளிச்சத்தை கொடுக்கிறது. அப்போ அவர் நமக்குள் வரும் பொழுது நாம் பிரகாசிக்கிறவர்களாக காணப்படுவோம் என்று சொல்லி, அதே போல் அவருடைய வார்த்தை சொல்லுகிறது. நாம் யோவான் சுவிசேஷத்தில் வாசிக்கும் பொழுது 8ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனம் கூட வண்ணமாக சொல்கிறது, என்னை பின்பற்றுகிறவன் ஜீவ ஒளியை அடைந்திருக்கிறான் என்று சொல்லி, அந்த ஜீவ ஒளியை அடைந்திருக்கிறவர்கள் பிரகாசிக்கிறவர்களாக காணப்படுவார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருடைய ஒளி யாருக்குள்ளாக இருக்கிறதோ அவர்களெல்லாம் பிரகாசிக்கிறவர்களாக காணப்படுவார்கள் என்று சொல்லி, ஆண்டவரை பின்பற்றி நடக்கிற ஒரு வாழ்க்கை நம்மிடத்திலே காணப்படும் பொழுது அது ஒரு பிரகாசம் உள்ள வாழ்க்கையை நமக்கு தருகிறது. அது இந்த உலகத்திலே நாம் பிரகாசிக்கிறதற்கு ஏதுவாக இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அது எப்படின்னு சொன்னால், பரிசுத்த ஆவியானுடைய பலன் நமக்கு கிடைக்கும் பொழுது அந்த ஆவியின் பலன் நமக்கு ஜீவனாக இருக்கிறது, வெளிச்சமாக இருக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் பிரிந்திருக்கிற நாவுகளை போல ஒவ்வொரு காணப்பட்டு ஒவ்வொருடைய சிரசின் மேலும் அமர்கிறார். அவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரகாசிக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்படி சொல்ல ஆண்டுடைய வசனம் சொல்லக்கூடிய, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை என்று சொல்லி. அப்போது தேவ ஆவியினாலே தேவனை சேவிக்கிறவர்கள் பிரகாசிக்கிறதாக காணப்படுவார்கள். அவை எழும்பி பிரகாசி, ஒளி வந்தது என்று சொன்னவர் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை நாம் தொழுது கொள்ளும் பொழுது, அவருக்குள் இருக்குள்ளாக இருக்கும் பொழுது நாம் பிரகாசிக்கலாய், அவரை பின்பற்றி அவருடைய ஆவியின் பலத்தில் நிரப்பப்பட்டுள்ளாய் காணப்படும் பொழுது பிரகாசிக்கிறவர்களாக காணப்படுகிறார். அதே போல் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே 15ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, திருவசனத்தை பிடித்து கொண்டு சூடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் என்று சொல்லி அவருடைய வார்த்தை சொல்கிறது. அப்படியானால் தேவ வசனத்தை உடையவர்கள் பிரகாசிக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். யோவான் 1ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில், அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த வார்த்தையிலே ஜீவன் இருந்தது, ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது என்று சொல்லி, ஆகவே தேவனுடைய வார்த்தையை உடையவர்கள் பிரகாசிக்கிறவர்களாக காணப்படுவார்கள். ஆகவே ஆண்டுடைய வசனத்தை உடையவர்களாக காணப்படுவோம். நாம் எப்பொழுதும் பிரகாசிப்போம். கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். எழும்பி பிரகாசி என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு சொன்ன வார்த்தை, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது என்று சொல்லப்படும் வார்த்தை ஆண்டவருடைய வெளிச்சம் நம்ம மேலே வந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வெளிச்சமாக வந்தார். அவர் நம்மில் பிரகாசிக்கும் பொழுது, அவருடைய ஆவியினால் நாம் நிரப்பப்படும் பொழுது, அவருடைய வார்த்தை நமக்குள் பெறும்போது நாம் இந்த உலகத்திலே பிரகாசிக்கிறவர்களாக காணப்படுவோம். நாம் எழும்பி பிரகாசிப்போம். கர்த்தர் மகிமைப்படுவாராக.